நீங்கள் வீட்டில் வந்து பொம்மைகளாக வச்சுருப்பீங்க. பொம்மைங்கிறது குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் எல்லோருக்கும் ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொம்மைங்கிறது ஒவ்வொரு பொம்மையும் ஏதோ ஒரு கருப்பொருளை அது கொண்டு இருக்கும். அது சொல்லக்கூடிய மெசேஜ் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த பொம்மைகள் சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை அது ரொம்ப அதிகம். அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு தகவல் உண்டு. அது எப்படின்னா அந்த பொம்மை மட்டுமே ஒரு தகவல் இல்லை, அந்த பொம்மையை சில நேரத்தில் நம்ம தேடி பிடிச்செல்லாம் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல அந்த தேடி பிடிச்சி வாங்கினோம் இல்லையா, அந்த வாங்குறதே ஒரு செய்தியாக இருக்கும். அதுவே ஒரு தகவலாகவும் ஒரு கதையாகவும் இருக்கும். அதுக்காக பெரும்பாடுபட்டிருப்போம். இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கல தேடி பிடிச்சி வாங்கியிருப்போம். இது எல்லாமே மொத்தத்தில் இது பண்ணக்கூடியது என்னன்னா ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ லைஃப்பில் மகிழ்ச்சி, அதே நேரத்தில் இறைமை, தெய்வீகம், சொந்த பந்தங்களோடு கூடியிருப்பது, இந்த மூணையும் ஒரு சேர இணைக்கக்கூடியது இந்த கொலு நவராத்திரி.